ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, போன வருஷம் கோகுலாஷ்டமிக்கு வந்து பாப்பாவுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தோம். இந்த வருஷம் ராதை கெட்டப் போடலான்னு இருக்கோம். அதுக்கான பர்ச்சேஸ் தான் கிளம்பிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடை கிளம்பி வந்துட்டோம். லாஸ்ட் டைம் கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்கும் இதே கடையில் தான் காஸ்டியூம் வாங்கினோம். ஸோ இந்த டைமும் ராதா கேட்டப்புக்கும் அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்கிறக்காக வந்துட்டோம். வரதெல்லாம் எடுக்க முடியல, கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு ரோடு. இன்றைக்கி சாட்டர்டேங்கிறனால கொஞ்சம் பிஸியாகவே இருந்துச்சு. சொல்லிட்டோம் காஸ்டியூம் எடுக்கிறதுக்காக உள்ளே போயிருக்காங்க. ஸோ இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாப்பா அந்த மயில் ரேகையை பார்த்து மயில் மயில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. கொண்டு வந்துட்டாங்க அந்த அக்கா. நிறைய கலர்ஸில் இருந்துச்சு காஸ்டியூம்ஸு. ஒயிட் கலர், ப்ளூ கலர், பிங்க் கலர், அப்படி நிறைய கலரில் இருந்துச்சு. எல்லோ கலர் ஃபஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் சைஸ் ரொம்ப பெருசு, 18 எடுத்துகிட்டு வந்தாங்க. 18 வந்துட்டு பாப்பாவே மூழ்கிரும், அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ட்ரெஸ் அது. ஸோ இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்துகிட்டு வாங்கக்கா, அடுத்த சைஸு அப்படி சொல்லிட்டோம். அப்புறம் இந்த ரெட் கலர் கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும், எந்த ஆல்ட்ரும் பண்ண வேண்டாம். இது வந்து செட்டு, அந்த ட்ரெஸ்ஸுக்கான செட்டு. இது வந்து ஒரு ரேட்டு. இது பார்த்திங்கன்னா 500 வருமாம்மா. பாப்பா பாருங்கள் எப்படி தனியாக உட்காந்துட்ருக்கான்னு. கொஞ்சம் கூட பயமே இல்லை, அவள் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தா. நாங்கள் தான் பயந்துட்டு கீழே விழுந்துருவேன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். இதுக்கு ஓகே தான். ஆனால் எனக்கு ஷால் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த சின்ன குழந்தைக்கு இவ்வளோதான் ஷால் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நான் என்ன யோசிச்சு வச்சுருந்தேன்னா, இந்த ஹெட்லேருந்து அப்படியே பின்னாடி இருந்து கொண்டு வந்து முன்னாடி வந்து பின் பண்ணுற மாதிரி போடுறதான் ராதைக்கு நல்லாயிருக்கும் நினச்சிருந்தேன். பட் ஷால் ஷார்ட்டாக இருந்துச்சு. சரி இது வச்சு பார்ப்போம், எப்படி பாப்பாவுக்கு பத்துதான்னு வைக்கிறதுக்காக வச்சு பார்த்தோம். அவளுக்கு கரெக்டாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸை விடுறக்கும் மனசு இல்லை. பட் ஷால் இல்லையே அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. ஷால் பாருங்கள், இதை வச்சு எப்படி தலையில் போட்டு ஒரு முக்காடு கூட போட முடியல. துண்டை விட ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை நான் எப்படி இப்படி கைக்குள்ளே கொண்டு வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து நான் பின் பண்ணுறது? இதில் வேறு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ளீட் எடுத்து பின் பண்ணிக்கலாங்கிற அளவுக்குலாம் நான் திங்க் பண்ணி வச்சுருந்தேன். இது தலையவே கவர் பண்ண முடியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களும் வந்து சரி வேறு என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. சரி வேறு கலர் ட்ரெஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொண்டு வாங்க, இல்லை பெரிய சைஸில் இருக்க ஷால் ஏதாச்சும் எங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். கடையிலே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி வேறு கலர் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எடுத்துகிட்டு வர சொன்னோம். எனக்கு ஒரே கன்ஃபியூஷன், அவர் எடுக்கிறனா எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நந்தா. பட் எனக்கு ஷாலில் நான் வந்து ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருந்தேன். ஷால் வேணும், நான் முன்னாடி பின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் டைமும் ஆகிட்டே இருந்துச்சு, கடையும் க்ளோஸ் பண்ணுற டைமிங்கே வந்துடுச்சு. அவ்வளோ நேரம் திங்க் பண்ணிகிட்டே நிற்கிறேன், ஓகே இது சூட் ஆகுமான்னு. ஃபைனலாக அவுட்லுக் எப்படி வரும்னு தான் தெரியல. இவ்வளோ நேரம் யோசிச்சு ஒரு இதை செலக்ட் பண்ணுறோம். சுட்டிலாம் வச்சு பார்த்தோம். ஆனாலும் எனக்கு சுட்டிலையும் வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட். எனக்கு இந்த சுட்டி வேண்டாம், இந்த தலையில் ஃபுல்லாக வரும் இல்லைங்களா, கவர் பண்ணி இந்த பின்னாடி கட்டுற மாதிரி எல்லாம் வருமே, அந்த மாதிரி சுட்டி தான் வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சுட்டியும் கடைசியாக ஆல்ட்ரு பண்ணோம். இதில் பாப்பாவுக்கு இயரிங் வேறு பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. இது ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்குது, ரெட் கலர் ஃப்ளாரு. இது வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறது. பின்னாடி இந்த டேப்பு, டபுள் சைட் டேப் இருக்குல்ல, அந்த டேப் போட்டு இப்படி ஒட்டிக்கிறதாம்மா. நல்லா இருந்துச்சு. சரி வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அவங்களே போகிறப்ப டேப் போட்டி தந்துடுவோம் அப்படின்னாங்க. ஆனால் இது வைக்க விடுவாளான்னு தெரியல. பட் நல்லாயிருக்கு. வேறு ஷால் கேட்டிருந்தோம் இல்லையா, இந்த ஷால் கொடுத்தாங்க. இந்த ஷால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நான் நினச்ச மாதிரி முன்னாடி பண்ணலாம், இப்படி பின் பண்ணலாம். பட் என்னென்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கும் இந்த ஷாலுக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை. அதில் இருக்கிறது நல்ல டார்க் எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து ரொம்ப லைட் எல்லோ கலர். இந்த கலருக்கும் அந்த கலருக்கும் சூட்டே ஆகாது. போட்டோம்னா ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஷாலும் எனக்கு இந்த ஷாலும் ரொம்ப பிடிக்கவே இல்லை ஒன்றுமே. சரி வேறு கலர் ஷால் வேணால் தரான்னாங்க. வேறு கலர் ஷால்னால் அதில் இருக்க கலர்னால் சூட் ஆகும். இவங்க அப்பாவுக்கு பாருங்கள், இதில் ஒரு ஆசை இருக்குது. இந்த மூக்குத்தி போட்டு அது வந்து ஹேரில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதுவும் இருந்துச்சு செட்லேயே.
அதை எடுத்து இவர் போட்டாலே போடுவேன், அங்கேயே வச்சு போடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணார். பட் பாப்பா அலோவ் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு மூக்கில் வச்சு அவங்க எப்படி போடுவாங்க துளியோண்டு பாப்பா. நாங்கள் அந்த செட்லேயே அது வேண்டான்னு தான் நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன். ஆனால் இவருக்கு அதை வந்து போட்டு பார்க்கணும்னு ஆசை. அதை ட்ரை பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. கடைசி வரைக்கும் சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு நல்லா தெரியுது எனக்கு. ஏன்னா அவனை போட மாட்டான், எனக்கு கண்டிப்பாக தெரியும். ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் வரமாட்டாளாம்மா எங்கள் கூட, அங்கேயே இருந்துக்கிறாங்களாம் மதியானம். கடையை பார்த்துட்டு அங்கே இருக்க காஸ்டியூம் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு ஒரு மாடலாக அங்கேயே இருந்துக்கிறாங்களாம். அவங்க சரி எங்களுக்கும் ஒரு மாடல் பாப்பா கிடச்சிது, நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் சரி போ அப்படின்னு சொல்லி அவங்க டாடாக்கு பாய் சொல்லிவிட்டு நீ எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் ரொம்ப நேரம். வரவும் இல்லைங்க. அங்கே வந்து நிறைய மயில் இருக்குது, ஸ்டிக் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு அங்கே விளையாடிட்டே இருக்கணுன்ட்டு ஒரு ஆசை. இங்கே போ அப்படின்னு சொல்கிறா அவங்க டாடாவை. கடைசியில் நானும் வரேன் போகாத அப்படின்னு சொல்லிட்டா. நான் மட்டும்தாங்க ஒரு கன்ஃபியூஷனில் அதை எடுக்கலாமா இது எடுக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் கடையில் இருக்கவங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு போர் அடிக்குதுன்னு இந்த ட்ரெஸ் எடுத்து நான் போட்டே பார்க்குறேன் நீ யோசி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டார் அவர். கரெக்டாக தான் இருந்துச்சு, பட் கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு. இவங்க ரொம்ப தின்னாக இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த அளவுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம்தான். இது கிடைச்சதே பெருசு தான், ஏன்னா அந்தளவு தின்னாக இருக்காங்க மேடம். அவங்க ஏன் போட்டிருக்காங்கன்னா முன்னாடி இருக்கிறதுல அவங்களுக்கு தொட்டு பார்க்க பிடிச்சிருக்கு, அதனால் போட்டுட்டு ட்ரெஸ்ஸை தொட்டு பார்த்துட்ருக்குறாங்க. அந்த மிரர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால அவங்களுக்கு அதை போட்டுட்டு நைஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி தடவிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரெஸ் எடுத்து அது ஒரு மாதிரி ஒரு பிங்க் கலரும் ப்ளூ கலரும் சேர்ந்துருந்துச்சு. சரி அந்த கலர் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு போட்டோம். அதுவும் லூஸாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ட்ரெஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு, இது ரொம்பவே லூஸாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு வந்து ஷால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அந்த எல்லோ கலர் ஷாலை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அது ஃபைனலி எல்லாத்தையும் பார்த்து நான் ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கிட்டு சரி டைமும் ஆச்சு, வீட்டுக்கும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாளைக்கு வேறு பாப்பாவுக்கு நேரமாக எழுந்திரிச்சு மேக்கப்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு டே நாங்கள் வேறு ஊருக்கு வேறு போகணும். ஸோ ஒர்க்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இங்கே ஒரு காளமாடு மாட்டு வண்டி ஒன்று வந்துச்சு. தாத்தா வந்து மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார், அதை காமிச்சிட்டு இருந்தாங்க. அதை பாப்பா பார்த்துட்டு இருந்தா. சரி பார்த்தோன்னே வண்டி எடுத்துக்கலாம், போகட்டும் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ராதை கெட்டப் ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், ரெண்டலுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்கள் நாளைக்கு எப்படி ராதை கெட்டப் போடுறோங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.